நம்ம சேனலோட வீடியோஸோட கமெண்ட் பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ப்ரோ கோகு வர்சஸ் மினோட்டோ வீடியோ போடுங்க, இல்லைனா கோகு வர்சஸ் சோனிக் வீடியோ போடுங்க, அதுவும் இல்லைனா கோகு வர்சஸ் எரன் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி புதுசாக பயங்கர பவர்ஸோட இருக்கிற ஒரு அனிமே கேரக்டரை பார்த்துட்டாலே அந்த ஒரு கேரக்டரை ஸ்ட்ரெயிட்டாக கோகுவோட கம்பேர் பண்ணுற ஒரு மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வந்துடுது. அதுக்கு காரணம் என்னன்னா, கோகு அனிமேவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் எம்சி இல்லையா? அதனாலேயே கோகுவை கம்பேர் பண்ண சொல்லி பல டாபிக்ஸில் நம்ம சேனலில் வீடியோ கேட்பாங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க கேட்குற நிறைய டாபிக்ஸ்ல லாஜிக்கே இருக்காது. பிகாஸ் கோகுவோட பவர்ஸ் பத்தி இன்னும் நிறைய பேருக்கு சரியா தெரியல. பேசிக்காவே மத்த அனிமே யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணும்போது டிராகன் பால் யூனிவர்ஸ் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. லைக் டிராகன் பால் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கறத பவர் ஸ்கேலிங் அடிப்படையில தான் கணக்கிடுவாங்க. அந்த வகையில ஒரு கேரக்டரோட பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அவருடைய ஸ்ட்ரென்த், ஸ்பீட், டியூரபிலிட்டி, எனர்ஜி பவர் இது எல்லாமே ஒருத்தருடைய பவர் லெவலை பொறுத்து தான் அமையும். பட் டிராகன் பால் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸோட பவர் லெவல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். லைக் ஒரு பிளானட்டையே டிஸ்ட்ராய் பண்றத ஏதோ குண்டு பல்ப கழட்டி மாற்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்லுவானுங்க. ஏன்னா டிராகன் பாலோட ஃபீட்ஸ் அப்படி. எக்ஸாம்பிளா வெறும் 139 பவர் லெவல்ல இருந்த மாஸ்டர் ரோஷி வந்து கோகுவோட கிரேட் டேப் ஃபார்மை தடுக்கிறதுக்காக ஃபுல் மூணையே ஒன் ஷாட்ல டிஸ்ட்ராய் பண்ணுவாரு, வெறும் 139 பவர் லெவல்ல இருக்கும்போது. அண்ட் சேம் இதே மாதிரி தான் கோஹானோட கிரேட் டேப் ஃபார்மை தடுக்கிறதுக்காக பிக்கலோ ரொம்ப அசால்ட்டா மூணை டிஸ்ட்ராய் பண்ணுவாரு, அதுவும் வெறும் 400 பவர் லெவல்ல. சோ ஒரு ஃபுல் மூணை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு பவர் லெவல் 200னா மூணை விட 49 மடங்கு பெருசா இருக்கிற பூமியை ஒன் ஷாட் பண்ணணும்னா மினிமம் பவர் லெவலே 10,000 இருக்கணும். பட் இங்க காமெடி என்னன்னா, கோகு ஒரு சையனா இருக்கிறதுனால ஃப்ரீசா சாகா அப்பவே, அதாவது சூப்பர் சையனா மாறுறதுக்கு முன்னாடியே கோகுவோட பவர் லெவல் 3 மில்லியன், அதாவது 30 லட்சமா இருக்கும். சோ வெறும் 10,000 பவர் இருந்தாலே பூமியை ஒன் ஷாட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது 3 மில்லியன் டிவைடட் பை 10,000னா ஆல்மோஸ்ட் எர்த் சைஸ்ல இருக்கிற 300 பிளானட்ஸை கோகு ஒன் ஷாட் பண்ணுவான். இவ்வளவுக்கும் இது ஃப்ரீசா சாகா அப்ப இருந்த கோகுவுடைய பேஸ் வெர்ஷன். இதுவே டிராகன் பால் சூப்பரோட பவர்ஸை கணக்கில் எடுத்தோம்னா கோகுவுடைய பேஸ் பவர் லெவலே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா டிராகன் பால் சூப்பரை பொறுத்த வரைக்கும் கோகு நார்மல் கீ எனர்ஜியை தாண்டி காட் கீயை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனாலேயே கோகுவுடைய பவர் லெவல் தாறுமாறா எகிரும். பட் அதெல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா கோகு ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சைன் ஃபார்மை அட்டன் பண்ணும்போது அவனுடைய பவர் லெவல் பேஸ் வெர்ஷனை விட 50 மடங்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேஸ் வெர்ஷன்ல கோகுவுடைய பவர் லெவல் 30 லட்சம்னா சூப்பர் சைனா மாறும்போது கோகுவோட பவர் லெவல் 15 கோடியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது சூப்பர் சைன் ஃபார்ம்ல இருக்கிற கோகு மினிமம் எர்த் சைஸ்ல இருக்கிற 10,000 பிளானட்ஸையாவது ஒன் ஷாட் பண்ணுவான், எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாம. இப்ப இதை நான் சொன்னதுக்கே புதுசா வந்த ஒரு சில கேரக்டர்ஸோட பயங்கரமான ஃபீட்ஸ் கூட ஒண்ணுமே இல்லைன்னு தோணலாம். பட் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா சூப்பர் சைன் ஒன்னை தாண்டி கோகு கிட்ட ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ நாம இவ்வளவு நாளா விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற பல கேரக்டர்ஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்மாவே இருந்தாலும் அது கோகுவுடைய பேஸ் ஃபார்மையே இன்னும் சர்பாஸ் பண்ணல அப்படிங்கறதா ரியாலிட்டி.